ஹலோ மக்களே, ஈஸியாக சோளம் விளையிறதுன்னு சொல்லிடுறோம். அதுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் படுறோன்னு பாருங்கள். ஆரம்பத்துலேயே டிராக்டரை கூப்பிட்டு உழவு ஓட்டி பாத்தி கட்டி அதில் நடவு பண்ணி பின்னாடியே எந்த ஒரு சேதாரமும் வந்துடக்கூடாது, புறா எதுவும் பறக்கிடக்கூடாது விதைங்களேன்னு சொல்லி தண்ணி பாய்ச்சி இந்தந்த டைமில் என்னென்ன உரம் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு உரம் கொடுத்து பக்குவம் பார்த்து வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சி நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுற டைமிங்கில் திரும்ப காடை போய் பார்க்கும்போது காட்டு பண்ணியெல்லாம் சேதாரம் பண்ணி அப்போ கூட மனசை தளர விடாமல் விளைஞ்ச சோளங்களுக்கு பாதுகாக்கலாம். இருந்த சோளங்களை நம்ம நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதுக்கு தண்ணி பாய்ச்சி கொண்டு வந்து விளைஞ்ச உடனே வண்டிங்கள்லாம் கூப்பிட்டு அறுவடை பண்ணுற டைமில் நமக்கு காலில் தட்டை குத்தி என்ன தான் பண்ணாலும் நம்ம தானே பார்க்கணும். வேலைக்கு ஆள் போட்டால் நமக்கு கட்டாதலைன்னு சொல்லி களங்கள்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணி டிராக்டரில் இந்த மாதிரி ஒவ்வொரு சோளங்களும் நிறச்சி அந்த டைம்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்லா விளைஞ்சிருக்குமோ என்னவோ அப்படிங்கிறதுனால அந்த டயத்தில் நம்ம டிராக்டரில் ஒரு ரைடு போயிட்டு களத்தை ரெடி பண்ணி டிராக்டர் களத்துக்கு போகிற கேப்பில் போய் வீட்டுக்கு ஓடி போய் தார்ப்பாயை நம்ம தானே களத்தில் போய் விரிக்கணும் அப்படின்னு சொல்லி தார்ப்பாயை தூக்கிட்டு போய் விரித்து மொத்தமாக குமிச்சிடாதீங்க, பரவலாக குமிங்க, அப்போ தான் காய போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி காய போட்டு எல்லா சோளமும் நல்லா காயணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கிண்டு உழவு மாதிரி கிண்டி நைட்லேயும் சேதாரம் வந்துடும். ஏன்னா காட்டு பன்றி நைட்டும் வரும், நாய்ங்க வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கூடாரம் வச்சு பாம்பு பள்ளி அடியில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டில் போட்டு நம்ம கூட சேஃப்டிக்காக ஒரு துணைக்காக நம்ம நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு நைட்டில் எதுவும் சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த கேப்பில் எந்திரிக்கிற கேப்பில் தூக்கம் வரலைன்னா நம்ம நாய் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு நைட்டில் கொஞ்சம் மூடைங்களையும் பகலில் கொஞ்சம் மூடைங்களையும் செப்பரேட்டாக அள்ளிக்கிடுவோம்னு சொல்லி அள்ளி காசாக்குறதுக்குள்ளேயும் போதும் ஆயிரும். இது முடிஞ்சது போக சோளக்காட்டில் மிச்சம் கிடக்கிற கருதுங்களையும் உதுத்து அதையும் மூட கட்டி, ஆனால் அதை நம்ம தான் தூக்கணும், வியாபாரிங்க வரமாட்டாங்க.